ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம வார பலனாக கொடுத்துட்டு இருந்தோம் அந்த 7 நாட்கள் அப்படின்ற தலைப்பில். இப்போ மாத பலனாக இந்த ஜூன் மாதத்திற்கான பலனாக இந்த பதிவில் கன்னியா லக்னத்திற்கு பார்ப்போம். ஏனென்றால் மற்ற பதிவுகள் மற்ற நாட்களில் நம்ம ஜோதிட கருத்துக்களை இன்னும் கொஞ்சம் விரிவாக எடுத்துகிட்டு போக முடியும். அதற்கான கால அவகாசம் நமக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. இப்போ கன்னியா லக்னத்திற்கு ஜூன் மாதம் அப்படிங்கிறது அந்த 9 அப்படிங்கிற 9ஆம் பாவம் அப்படிங்கிற வேலை செய்யும். இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்னு எடுக்கலாம். நமக்கு வெற்றி வாய்ப்புகள், நல்ல இறையருள், நல்ல தெய்வ பலம் மற்றும் உறவுகளால் வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படிங்கிற வகையில் வேலை செய்யும். அது மாதிரி இப்போ நம்ம கிரியேட்டிவிட்டி மைண்டு, கலைசுரை, படிப்பு, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இன்னும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், இது மாதிரியான ஒரு தொடர்புகளில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. அப்போ ஆர்வம் அப்படிங்கிறது நமக்கு எதில் இருக்கோ அதில் ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. கல்வி பலத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் சனியும் நமக்கு சாதகமான பலனை தருகிறார். அதனால் சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் இடர்பாடுகள் எல்லாம் இருந்தவங்கெல்லாம் நீங்கிடும். இந்த மாதம் நீங்கிடும். போன மாதம் கொஞ்சம் சிரமங்களில் இருந்ததெல்லாம் இப்போ நீங்கிடும். பணவரவு, பண சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு எல்லையில் தான் இருக்கும், ஒரு லிமிட்டோடு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை பற்றிய ஒரு அவசியம் ஏற்படாது. உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்தால் தான் அதில் கஷ்டம், பண கஷ்டங்கிறது வரும். அந்த நெருக்கடி ஏற்படாமல் பார்த்துக்கும். கம்யூனிகேஷன் லைனு சிறப்பாக இருக்கும். தகவல் தொடர்பு, ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, செய்தி துறையில் இருக்கவங்க மற்றும் ஏஜெண்ட்டாக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ ரியல் எஸ்டேட்டில் நிறைய ஏஜெண்ட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் லீட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதிகமான கேன்வாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள், பூமி, இடம் வாங்குதல், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும். உடனே எடுத்த உடனே நடந்துடாது. சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளோடு, உதவிகளோட யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நமக்கு அந்த காரியம் சாதிச்சு கொடுப்பாங்க. குழந்தைகள், நம்முடைய கலைகள், ஈடுபாடு, இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். என்னென்ன விருப்பப்படுறோமோ, ஒரு தெய்வ உபாசனை செய்கிறவங்களுக்கும் அதில் ஒரு நல்ல பவர் கிடைக்கும். கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும். படிக்கிறவங்களுக்கும் சிறப்பு இருக்கும். குழந்தைகளுக்கும் படிப்பு நல்லா வரும். குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த வகையில் சிறப்பாக இருக்கும். புதுசாக வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டே போவாங்க. இன்டர்வியூ வந்திருக்கும், ஆனால் செலக்ட் ஆகலை, இன்னும் ஜாயின் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இழுபறியான நிலைமைகளை அங்கே உருவாக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு வேலை வாய்ப்பு, தொழில் பலம், இது சம்பந்தப்பட்ட விதத்தில் ராகுவையும் குருவையும் நம்ம அந்த கிரகங்களை நம்ம வழிபாடு செய்யணும். ராகு, குரு, இந்த 2 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் நமக்கு சாதகத்தை பண்ணித்தரும். திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 6 நட்சத்திர நாட்களில் சரியான முறையில் வேலை வாய்ப்புக்கு பயன்படுத்துங்க. அது கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கும். ராகுங்கிறது காளி வழிபாடு, குருங்கிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. இதை நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த வேலையில் இருக்கிற தடைகள் நீங்கும். மற்றபடி வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பட் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அல்லது இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும்.
ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் அது மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். மற்றபடி கணவன் மனைவி உறவு இது சார்ந்து திருமண காரியங்கள், சுப காரியங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை பிறப்பு, ஒரு வீட்டுக்கு சுபகாரியங்கள் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். அதுபோல் வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு சென்று வருதல், சுற்றுலா போதல், தீர்த்த யாத்திரை போதல், குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதிலெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்து நமக்கு வளர்ச்சிகள் தரும், இறையருளை கொடுக்கும். தொழில் பலம், சொந்த தொழில் பண்ணுறவங்க அப்படிங்கிறதுக்க இந்த ஒரு மாதத்துக்கு அந்த தொழில் வளர்ச்சி வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் புது முயற்சிகள், அதிகமான ஒரு விரிவாக்கம் பண்ணுறது, அதிகமான செலவினங்கள், முதலீடுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏற்கனவே பண வரவுங்கிறது கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கும் பொழுது மேற்கொண்டு நம்ம வந்து அதை தொழிலில் வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடாது. இந்த மாதத்தில் இந்த மார்ச் முடிகிற வரைக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மார்ச் பிற்கூறில் கொஞ்சம் பலம் இருக்கும். மார்ச் வந்து நமக்கு கடைசி 9 நாட்கள் 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் புது தொடர்புகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஆதாயமாக இருக்கும். புதிய நபர்களுடைய சந்திப்பு, புதிய கஸ்டமர் உருவாகிறது, இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். மூத்த சகோதர வழி, சகோதரி வழி, நண்பர்கள் வழி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உறவு முறைகள் நன்றாக இருக்கும். அவங்களுக்கும் வளர்ச்சி நிலைகள் நன்றாக இருக்கும். அதே போல் வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, புதுசாக ஒரு வேலைக்கு தேடணும்னு போகிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம காலம் பார்த்து நேரம் பார்த்து நம்முடைய ஜனன ஜாதகத்தில் சாதக பலன்கள் இருந்தால் மட்டும் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதாவது முக்கால்வாசி தூரம் கடந்துட்டோம் ஆனால் காரியமாகலை அப்படிங்கிற சூழலை அங்கே உருவாக்கிட்டு இருக்கும். பட் இது எல்லாமே வந்து பொது பலன். நம்ம வந்து ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய சிஸ்டப்படி, பாஸ்கர் அஸ்ட்ராலஜி படி 12 பாவத்திற்கான உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும். அந்த கிரகங்கள் எதுவோ அதுதான் நமக்கு திசாபுத்திகள் மூலம், கோச்சாரத்தின் மூலம் நமக்கு பலன்களை கொடுக்கும். அப்போ நம்ம கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுக்கும். அந்த வகையில் 12 பாவ அதிகாரிகள் கண்டுபிடிச்சி இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி ஜோதிடத்தில் என்ன கேள்விக்கு கரெக்டான பதில் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக வழிமுறைகள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்தது. நட்சத்திரம்தான் வேலை செய்கிறது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா 360 டிகிரியில் உள்பிரிவுகள் நிறைய இருக்கு. அதை உள்ள பகுத்து பார்த்து ஒவ்வொரு டிகிரிக்குள்ளேயும் கிரகங்களை பகுத்து பிரித்து 9 கிரகங்களுக்கு கொடுத்து துல்லியமாக நம்ம இந்த கிரகம்தான் நமக்கு பணத்தை தரும், இந்த கிரகம்தான் வேலையை தரும், இந்த கிரகம்தான் வாழ்க்கை துணையை தரும், குழந்தை பிறப்பை தரும் அல்லது கஷ்ட நஷ்டங்களை தருங்கிறத பகுத்து பார்த்துடுறோம். அந்த மாதிரி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த கோசார பலன்களையும் திசாபுத்தி பலனையும் பார்த்து பயனடைய வேண்டுகிறேன். இதோடு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.